பரிசுத்த ஆவியானவருடைய திரியேக திருநாமம் நம்மை காத்து வழி நடத்துவதாக. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நேரத்திற்காய் உமக்கு நன்றி. அந்த நாளிலே கூட ஆண்டவரே, இந்த தியானத்தின் வாயிலாக உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே நீர் எங்களோடு வேதத்தின் வாயிலாய் பேசும்படியாக ஆண்டவர் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தவ காலத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தவ காலத்திற்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாக கடவுள் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த தவ காலத்திலே நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற காரியம் உபவாசம், ஜெபம், வேத வாசிப்பு மற்றும் நமக்கு பிடித்த உணவோ அல்லது மற்ற விதமான காரியங்களை வெறுத்து கடவுளுடைய பாதத்தில் காத்திருப்பதே இந்த தவக்காலத்தின் முக்கியத்துவமாக இருக்கிறது. இப்பேற்பட்ட காரியங்களை யார் வேண்டுமானாலும் செய்யலாம், செய்யக்கூடும். ஆனால் இன்றைக்கு முக்கியமான 3 காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 3 முக்கியமான காரியங்களும் ஒவ்வொரு நாளும் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாக இருக்கின்றதா இருக்கிறது. இது தவக்காலத்தில் மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் இப்பேற்பட்ட காரியம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் கூட காணப்பட வேண்டும். முதலாவது மாற்றம், 2வது மன்னிப்பு, 3வது மறுவாழ்வு. இந்த 3 காரியங்களும் மிக முக்கியமாய் காணப்படுகிறது. முதலாவது மாற்றம். இந்த தவ காலத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து உபவாசித்து வேதத்தை தியானித்து ஜெபிக்கின்றோம். ஆனால் இதற்குள்ளாக நமக்கு உள்ளான மாற்றம் வர வேண்டும். வெளிப்புறமான மாற்றத்தை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அவர்களை பிரதிபலிக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுக்கு உள்ளான மாற்றம் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த உள்ளான மாற்றத்தை நாம் கொண்டு வருகின்றவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கோபங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், வன்மங்கள், பிறர் மீது இருக்கிறதான வைராகியங்கள், இதையெல்லாம் இந்த தவ காலத்திலே மாற வேண்டும். நம்முடைய இருதயமானது மாற்றப்பட வேண்டும். ஆகவேதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஆகவே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கும் பொழுது நாம் புது மாற்றத்தை, புது சிருஷ்டியாய் நாம் மாற வேண்டும். 2வது காரியம் மன்னிப்பு. மன்னிப்பு என்ற வார்த்தை மிக சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. இந்த மன்னிப்பு என்பது ஒரு கட்டளையாய் இருக்கிறது. மன்னிப்பு என்பது கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடிப்படையாய் இருக்கிறது. மன்னிப்பு என்பது நிபந்தனை அற்றதாய் இருக்கிறது. மன்னிப்பு என்பது ஆவியின் கனியாய் இருக்கிறது. மன்னிப்பு என்பது விடுதலையாய் இருக்கிறது. ஆகவே இந்த மன்னிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாய் காணப்பட வேண்டும். அதனால தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 14-15 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை அவர் மன்னிக்கின்றவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் மற்றவர்களை மன்னிக்கின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மற்றவர்கள் மீது இருக்கிறதான குறைபாடுகளை நாம் மன்னிக்கின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதை தான் கொலேசியர் 3ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவர் மீது உங்களுக்கு குறைவுகள் இருந்தால் அவர்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த தவ காலத்திலே இருக்கின்ற நாம் உபவாசிக்கும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மற்றவர்களை நாம் மன்னிக்காது இருக்கின்ற பட்சத்திலே
அப்பொழுது எப்படி நம்முடைய பரமபிதா நம்முடைய குற்றங்களை நமக்கு மன்னிக்கின்றவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காலகட்டத்தில் நாம் மற்றவர்களை மன்னிக்கின்ற மனிதர்களாய் நாம் வாழ வேண்டும். மூன்றாவதாக மறுவாழ்வு. கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கும் பொழுது நம்மிடம் இருக்கிறதான எல்லா விதமான பழைய காரியங்களை நாம் அழித்துவிட்டு, பழைய சுபாவங்களை நாம் ஒழித்துவிட்டு, நாம் புதிய மனிதர்களாய் நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த தவக்காலம் நமக்கு வலியுறுத்துகிறது. மறுவாழ்வு. நீங்கள் இப்படியாய் சிந்தித்து பாருங்கள். உள்ளான மாற்றம் நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது, நாம் மற்றவர்களை மன்னிக்கின்ற பொழுது, நாம் புது வாழ்வை பெற்றுக்கொண்டு வென்றவர்களாய் இருக்கின்றோம். நாம் மறுவாழ்வுக்குள்ளாய் பிரவேசிக்கின்றவர்களாய் இருக்கிறோம். ஆகவேதான் இந்த 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலே 17வது வசனம் இப்படியாய் நாம் பார்க்கிறோம். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின என்று. ஆகவே இந்த காலகட்டத்திலே பிரியமானவர்களே, நாம் ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். வெளிப்புறமான மாற்றம் அல்ல, உள்ளான மாற்றம். நாம் மற்றவர்களை மன்னிக்கின்றவர்களை காணப்படும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கிறிஸ்து நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது, நாம் புது வாழ்வுக்குள்ளாய் பிரவேசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த தவக்காலத்தை பயன்படுத்துவோம். இன்னும் ஆண்டவருக்குள்ளாய் நாம் அதிகமாய் நெருங்கி கிட்டி சேருகின்றவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட இப்படியாய் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாய் கர்த்தர் நீங்கள் கிருபை தந்ததற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் உள்ளான மாற்றத்தை தாரும். ஆண்டவரே, மற்றவர்களை மன்னிக்கின்ற குணத்தை நீர் எங்களுக்கு தாரும். நாங்கள் புது வாழ்வை பெற்றுக்கொள்ளுகின்றவர்களாய் இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா இந்த வேலையிலே நாங்கள் செய்கிறோம். இந்த எந்த காலத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.